உங்களை பார்த்து நினைக்கிறேன் இன்னொரு ஸ்டேஜ்ல இப்போ வந்து ரிஷா நிறைய ஸ்டேஜஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா? ஸோ எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? எப்படி நீங்க அதை ஹவு ப்ரவுட் யூ ஃபீல் நான் கேட்கணும். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஸ்டேஜஸ் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேஜ் அவனுக்கு கொடுத்த இந்த கம்பெனிக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் எங்கே தொடங்கணும்னு தெரியல முன்னாடி, ஏன்னா அவன் ஃபுல்லாக வீல் சேரில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இந்த விஜய் சாரோட சாங்ஸுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ண சான்ஸ் கிடச்சிது. ஸோ அதில் வீட்டில் வந்ததும் ஒரு சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. ஸோ அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஓகே இவனை டான்ஸ் ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தோம். அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கை காலெலாம் ஒன்றும் பண்ண மாட்டான். மாஸ்டர்ஸுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருந்துச்சு. அப்படி ஒரு 1 month போன உடனே அவனாகவே இந்த கையெல்லாம் ஸ்டெப் போட ஆரம்பித்தான். அதுதான் எங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ஸ்டேஜஸ், ஒவ்வொரு ஸ்டேஜஸ் போயிட்டு வரும்போதும் எங்களுக்கு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், பெருசாக கிடைக்காது, ஒரு மைன்யூட்டாக ஒரு சேஞ்சஸ் தெரியும். நாங்கள் வந்து அதை பிடிச்சி ஏறிடுவோம். இதுதான் எங்களோட மெயின் இம்ப்ரூவ்மெண்ட்டு. காரணம் வந்து ஃபஸ்ட்டு வந்து விஜய் சாங், செகண்ட் ஸ்டேஜஸ், தேர்ட் வந்து ஜிம்முக்கு போகிறான், ஃபிட்னஸ் ஜிம் போகிறான், ஸ்விம்மிங் கிளாஸ், ஹார்ஸ் தெராப்பி, இப்படி எல்லாமே சேர்ந்து வர்றதுனால அவன் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கான். எங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. முன்னாடியெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன சொல்லுவாங்க, ஏன் அப்படிலாம் நடக்கலை. ஸோ வீட்டுக்கு வரும்போது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும், ஏன் கடவுள் இப்படி அப்படின்னு. ஆனால் இப்போது எங்களுக்கு வெளியே போகும்போது உண்மை சொல்லப்போனால் கடவுள் வந்து அறிஞ்சு தான் இவனை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதாவது கஷ்டப்பட்ட காலம் போய் ஹாப்பியாக இருக்கிற ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இவன் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கான். எல்லோரும் சொல்லுவாங்க ப்ளஸ்டு அப்படின்னு. நாங்கள் வந்து உண்மையிலே ப்ளஸ்டு, ஏன்னா அவன் ஒரு வேல போயிட்டுருக்கான், நாங்கள் அவன் முன்னாடியே போயிட்டுருக்கோம் எங்களுக்கு. ஸோ அது